என்னங்க உங்கள் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிற பதில், அவன் என்ன எப்பவும் போல் கத்திட்டே தான் இருக்கான், அப்படியே தான் இருக்கான். எனக்கு அது கேட்டு கேட்டு பழக்கமாயிருச்சு. அப்படி தானே சொல்கிறோம். அந்த இடத்துல அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க. காலையிலேருந்து எல்லாத்தையும் நம்மளே செய்யணுமா, நம்மளே பண்ணுமான்னு ஒரு ஆதங்கம், ஒரு டிப்ரெஷன், அவ்வளோதான். அந்த இடத்துல நீ அயன் பண்ண சட்டை சூப்பராக இருக்குமா? ஓ, நீ வச்ச செடியில் பூத்த பூவா, காய்கறியா, பரவாயில்லையே, நல்லா பண்ணியிருக்கா, சூப்பராக இருக்குமா? வீடு எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்க, பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். முடியலனா கூட அந்த இடத்துல இன்னும் 10 வேலையை சேர்த்து செய்வாங்க, நம்ம சொல்ல போகிற ஒரு வார்த்தையினால. இது ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கும் நான் சொல்கிறேன். வெளியிருந்து வராங்களா, நிறைய டிப்ரெஷனில் வருவாங்க, நிறைய ப்ரெஷரில் வருவாங்க, நம்மக்கிட்ட தான் அந்த கோவத்தை காமிப்பாங்க. அந்த இடத்துல சரி சரி ஓகே ஓகேன்ட்டு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க. ஈகோ பார்க்காம ஒரு சின்ன சாரி தேங்க்ஸ் சொல்கிறனால லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. நம்ம கிட்ட கிடைச்சது ஒரே ஒரு வாழ்க்கை இல்லையா? உண்மைதானே? அதை சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகலாமே. இனிமேல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகானது, அது இன்னும் அழகாக்கி பாருங்கள், உங்களுக்கே அது பிடிக்கும். பாய்.